ஒரே மாசத்துல குட்டி பொண்ணு மணி வந்துருவாள். வேணா இருக்கட்டும். அப்பா பெரியப்பா வணக்கம். பெரியப்பா இங்க பாருப்பா, என்ன அங்க பார்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருக்கட்டும். அப்புறம் அண்ணே வணக்கம்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் அண்ணன் இல்லாம சித்தப்பாவா? சரி இருக்கட்டும். அப்புறம் உங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாமே நல்லா இருந்தது நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமான நன்றி. நன்றி அந்த வணக்கம். அப்புறம் மைசெட்டுக்காரனே நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க வந்தா முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஆமா சரி, எனக்கு இதெல்லாம் விட உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நல்ல ஆள் வந்திருக்கீங்க. சரி, இந்த பப்புன்னு காரணம் மட்டும் ஏன் சுழி பிடிச்சோல போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இல்ல அண்ணே, ஒரு பப்புனோட வேலை என்ன? வந்தாமா நோட்டீஸ் பிடிச்சு ஆச்சமான்னு இருக்கணும். போன இல்ல அண்ணே, அவ வரும்போது யூடியூப்லாம் கட் பண்ணிடுங்க தயவு செய்து. சரியா? ஏன்னா இவனுக்காண்டி இல்ல மாமா, இல்ல கேக்குறீங்க என்ன திம்புர்ல இந்த ஆட்டம் ஆடுறேன்னு கேக்குறேன். அதுல இந்த ஊர்ல செல்லப்பிள்ளையாமே ஒரு முகர கட்ட செல்லப்பிள்ளையாமல. டேய் வாய முடிட்டு போடா வெண்ண. எனக்கு தெரியும் இந்த போடி வாடி பேசுறத எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லி வச்சு போடுங்க. அவன் சட்டி கலட்டாம நான் போக மாட்டேன். சட்டி போட மாட்டானா அண்ணே? இல்ல கேக்குற பப்புனோட வேலை என்னப்பா? வந்தமா நோட்டீஸ் பிடிச்சு வாட்ச் போனமான்னு இருக்கணும். லூஸ் முண்டை நல்ல முண்டை. நீ அவன் லூஸ் முண்டைன்னு சொன்ன இப்ப இருக்கட்டும். காரியத்தை கேட்டு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் உணவளித்து உபசரித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கதான் இருக்கீங்க? இருக்கீங்களா இல்லையா? உணவளிச்சது என்னைக்குமே வரக்கூடாதுல்ல. நம்ம வீட்டுல கூட அந்த மாதிரி கவனிக்க மாட்டாங்க. நல்ல சிக்கனு ரசம் நல்லா குடிச்சியா? ஆமா ஆமா. இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கும் போது பிசாசு மாதிரிதான் இருக்கும். யாரும் எதுவும் நினைச்சு ஓடி போயிடாதீங்க. எல்லாம் மண்டையை ஒட்டைக்கணும். இருங்க இப்படி. ஹலோ கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி ஒரு தடவை பார்த்ததில்லை காஞ்சி போன நடி உன்னை காணாத கண்ணிமைக்கும்
ஏன் சின்ன பிள்ளை கெடுக்க பாக்குறியா? இது வந்து இங்க பா சொன்னா கூட பரவாயில்ல. ஏன் சின்ன பையன் கையை கொடுத்தா கடிக்க தெரியாது அந்த பையன். இப்பதான் வளர்ந்துக்கிறீங்க. அதுக்கு வளர்ந்தோட பின்னாடி வந்து நல்லா செய்வேன். அவன் சொன்னாதான் நான் ஆடுவில ஆடவே மாட்டேன். சொல்றே சொல்றா அதான் சொல்றா. இப்ப சொல்றியோ குஞ்ச பிடிச்சு கடிச்சு வைக்கவா? அந்த பக்கம் திரும்பி போற மாதிரி இன்னும் இல்லை மாதிரி ஆலயம்னா நல்லா இருக்கு. ஹலோ அப்படியே வச்சு
ஹலோ, எனக்கெல்லாம் பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு மற்றும் ஊர் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த வணக்கம். கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுண்டல் ஒரு ஓடி போயிட்டேன். எனக்கு இன்னைக்கு பிடிச்ச கரகமா அழகு அரண்டு இல்ல, எனக்கு பிடிச்ச கரகமா இன்னைக்கு இதுக்குதான் சொன்னேன், மாத்தி விடுறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? கூப்பிட்டா ஒரு வார்த்தையில கூப்பிட்டா வரணும், சும்மா என்னை போட்டு உயிரை வாங்க கூடாது. இந்த நாடகத்தோட அமைப்பாளர் வாத்தியார் ஆனந்தகுமாருக்கு நம்ம சிக்கந்தர் சாவடி கிராம பொதுமக்கள் தான் நன்றி சொல்லணும். டான்ஸுக்கார பிள்ளைனா இப்படி பிள்ளையில போடணும். சின்ன பிள்ளையில போட்டாதான் தொழில் செய்ய ஆர்வம் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிள்ளைய வருதுங்க. ராமேஸ்வரத்தில் கருவாடு விற்கிற முண்டைய மாதிரி அதை வச்சு நான் ஓட்டத்தையும் செய்யணும். ஆனால் பிள்ளை நல்ல உள்ளதே. எப்போ நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்கிற மாட்டேல. நல்லா அடிச்சா நல்லா அடிச்சா அங்கிட்ட கிட்ட ஆட்டியிருப்பா, நல்லா ஆடிருப்பா. ஆனால் வாயுதேன் சரியில்லாத உள்ள. இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை தெரியுமா? நல்லா எண்ணி பார்த்தா முந்தா நாள் தான் அந்த பிள்ளை ஆதராட்ட செராக்ஷா பார்த்தேன். 22 வயசு தான் ஆகுது. சின்ன பிள்ளைதான். நல்ல போய் அந்த ஆண்டவன் படைப்புல நல்ல முகத்தை கொடுத்து, நல்ல காதை கொடுத்து, நல்ல கண்ணை கொடுத்து, நல்ல மூக்கை கொடுத்து, கடைசியில் முண்டைக்கு வாயிலதான் கொண்டு வந்து வச்சுட்டான். வாயுதான் பேச தெரியாம லேசா பேசுவா ஒரு மாதிரியா. ஆனா இன்னைக்கு எப்பயும் போல பேசினானா பேசுவான், ஒரு மாதிரியா பேசினானா நம்ம உணத்தை நம்ம காட்டுவான். அந்த பிள்ளைய முதல்ல வர்ணிப்பான், எப்பயும் போல வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரிப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டி செய்ப்பான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், இவள் நினைவாலே என் வாழ்வு செல்லும். நான் பார்த்ததில்லை இவள் ஒரு தீயத்தான், நல்ல அழகியலே நல்ல அழகியலே. நான் பார்த்ததில்லை இவள் ஒரு தீயத்தான், நல்ல அகலம் என்பேன். இல்ல வாய் அந்த மாதிரி வாயின்னு சொன்னேன். ஹலோ, ஆயா டே அப்பா அடியே. ஆனா உண்மையிலேயே பூஞ்சிட்டு மாடு இப்படித்தான் இருக்கு, அப்படியே வரிச்சு குச்சி மாதிரில இருக்கா. அதே அப்பா என்னடி இங்க இருந்துகிட்டு இருக்க, நீ எங்க வர? அதான் மூக்காத்தண்ட அந்த போங்க. வாங்க மேடம், வணக்கம். வாங்க. வணக்கம். எங்க இருந்து வரியா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களோ? அதெல்லாம் கேட்டது நான். ஏன் நீ கேட்டு சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஆமா. என்ன வெட்டி புண்ணாக்கு வாய் கிளிய வாச்சையில இல்ல கேக்குற மாதிரியை சேர்ந்த உனைய பார்த்து பேச மாட்டேங்க. எனக்கு அவள் பார்க்கையில எரிச்ச மசுராத வருது, அப்படிதான் இருக்கு. இல்ல கேக்குற நோட்டீஸ் வாச்சையில மதுரையை சேர்ந்த திருச்சிலி அருகாமை உள்ள தமிழ் பாடியை சேர்ந்த தர்ணஸ்ரீன்னு வாச்சையில இதுல எங்க இருந்து வர ஏது இருந்து வந்து நான் கேட்டேன். உனக்கு சொல்லணும் அவசியமா? இருந்தாலும் கேட்டு சொல்லணும் அவசியமா? கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. கேட்கணும் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. என்ன என்ன ஆம்பளை கேட்டா பொம்பளை பதில் சொல்லு. பொம்பளை சொல்லணும் அவசியம் இல்லையே. இவ்வளவு பேசுறிய உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஓட்டுற டவுசர்ல வலது பக்கம் ஓட்ட இருக்கு, அதிரி மாடி. பார், பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிற சட்டியில போய் வலது பக்கம் ஓட்ட இருக்கு, இடது பக்கம் ஓட்ட இருக்கு பார்த்து தெரியும். உனக்கு வெக்கமா இல்ல? மரசல்ல முகரைய பாரு, முகரைய. உன் அக்கா தங்கச்சி போய் பாருங்க, அறிவு என்ன மசத்துக்கு என்ன மசத்துக்கு. அப்புறம் என்ன மசத்துக்குங்க பாக்குற? இருந்து வந்து போயா முதல்ல அங்கிட்டு. என்னையும் பாரு, விட்டு முகரையும் பாரு. நீ வரும்போது நாங்க வர கூடாதோ? உன் மூஞ்சிய பாருமே. உன் மூஞ்சிய பாரு, வள்ளலாத்தே இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா அழகா. ஏன் மூஞ்சி எப்படிதான்? உனக்கு என்ன கேக்குறேன்? என்ன அங்க இருந்து வந்துட்டு என்னையும் பாரு, விட்டு சாமானே பாருங்க. இங்க பாரு, தேவையில்லாத பேச்சு, இந்த தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசுன உன் வாயை கிழிச்சே முடியும் பாத்துக்க. என்ன உங்க வாத்தியார்
பொண்டாட்டின்னு வந்துட்டேன்னா என் குணத்தை நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். அடேங்க அப்பா, இவர் பெரிய மன்மத கொடுக்கு, இவர் குணத்தை காட்டுவாரு. உன் கொடுக்காக்காம நான் போக மாட்டேடி. அண்ணே பேசிருக்கு சார், ப்ளீஸ் சார்பா இங்க பேசு பேச வைக்காம. அப்பா நான் சொல்லுவேன், உன் பொத்திட்டு உன் வேலையை தான் பாரியா முதல்ல. என்ன என்ன கேக்குறேன், எங்க பாரு, சபையா இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில நேரம் பேசாம இருந்து பழையன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா சொல்லிருக்காங்கல்ல. போல எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்து. நீ ஆம்பளை எப்படி நடந்துக்கணும், அவன் அப்படி நடந்துக்க முதல்ல. உன்னை போடி வாடினா ஏன் சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு போடி வாடுன்னு சொல்லணும்னு ஒரு பேச்சு வேற இருக்கா? உன்னை கட்டி பிடிச்சனா இல்ல உன்னை தூக்கி போட்டு அமுக்கு. உன் பொண்டாட்டியை போய் அமுக்கு, அக்கா தங்கச்சியை போட்டு அமுக்கு. இன்னைக்கு சிக்கந்தர் சாவடியில கொடுத்த அட்வான்ஸ் படி காலையில 6 மணி வரைக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. யாரு சொன்னது? ஆமா யாரு சொன்னதுன்னு கேக்குறேன். யாரு சொன்னா? டான்ஸ் சொல்லி தானே ரஸ்ட் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரு சொன்னா? யாரு சொன்னானா? வாளா போயா முதல்ல அங்கிட்டு. வாள பாரு மூஞ்சி கிஞ்சி நல்லா பெருச்சாலி மாதிரி மூஞ்சி வச்சு. ஓ மூஞ்சி கிழிஞ்சு போன பர்ஸ் மாதிரி வச்சிட்டு ஏன் மூஞ்சிய சொல்றீங்களா? மூஞ்சிய பார்க்கல வள்ளலா இருக்கு. ஓ மூஞ்சி இது மாதிரி இருக்கு. நல்லா அலங்காநல்லூர் சந்தையில 50 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி வரட்டு அரைச்சு இதுல அப்பனது மாதிரி. ஓ வரட்டு இதுல அப்பன சாமான் ஏறி ஏன் சாமான் ஏறிய போகுது? போயிட்டு போகுதுன்னா அவருக்கே பொறுக்கல உன் மூஞ்சியை பார்த்து. அதுக்கு நான் என்ன வேணா சொல்றேன், அவர் காலி இல்ல காசி வெட்டு போட போறாரு. உனைய போய் தான் அட்டி போன் பஸ். ஆமாங்கிட்டு போ. இங்க பாருங்க, இந்த தேவையில்லாத பேச்சல என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ என்னத்த நீ தக தெரிய போற, என்னத்த புடுங்கி தள்ள போற? சிக்கந்தர் சாவடி மேடையில சொல்றேன், சொல்லுங்க. என்கிட்ட பேசி நீ மிச்சம் கொண்டு போயிரு. நீ ஆன சொல்றேன், நீ என்கிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிரு பாப்போம். நான் பொண்டாட்டின்னு சொல்லி நானும் உனக்கு புருஷன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போறேன். என்ன மசத்துக்குன்னா உன் வாய்க்கு வந்து நீ பேசுறோம் திமுற ஒடிச்சே அப்படியே பாத்துக்க. முகரையும் மூஞ்சியும் மொசரையும் பாப்பு. இதுல இந்த ஊர் செல்ல பிள்ளையா யாருப்பா சொன்னது? அந்த செல்ல பிள்ளைன்னு சொன்னது அந்த கருவாய் தானே? கருவாய் நீ தானே சொன்ன? இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. டேய் இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னையா பண்ணிட்டு இருக்க? பாப்பு காம சாப்பிடு. என்னது? உன்னை நல்லா தானே கேட்டிருக்காங்க. இல்ல நானும் கேட்கிறேன், மேடைக்கு மேடை உனக்கு கழுவி ஊத்ததான் சரி அப்படின்னு திருந்தவே மாட்டீங்களா? இல்ல திருந்தவே மாட்டேன்னு கேட்கிறேன். ஏதா இருந்தா மேல வந்து பேசுங்க. அப்புறம் யாரு சொன்னது? அப்பாடி நீ எல்லாம் புருஷனை மாத்திரம் உடனே கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டே விடுவே மாத்துக்க. மேல வய முதல்ல. நீ பப்புனா இல்ல கிறுக்கு பையில கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல இப்ப மேல வரீங்களா இல்ல கீழே வரவா? நீ வந்து எப்ப மேல வர சொன்ன இல்ல கேக்குறேன். நான் நின்று தானே பேசுறேன், நீ நின்று தானே பேசுறேன். என்ன இல்ல நான் நின்று தானே பேசுறேன். ஏதாவது நின்று பேசுங்க. நீ என்னை இன்ன மட்டும் நீ என்கிட்ட வந்து என்னை தொடு, நீ தொட்டுட்டேன்னு வச்சுக்க உன்னை அப்படியே சுற்றுவேன். இப்பதான் எங்க அப்பாவுக்கு பெட்டி நொறுங்க போகுது பாருங்களேன். அவர் எதுக்கா நீ இருக்கிற? நீ பொம்பளை இவ்வளவு பேசல, ஆம்பளை நீ ஆம்பளை இப்படி பேசும்போது நாங்க பொம்பளை பேச மாட்டோமா? நான் அரஞ்ச சொகுல பேத்துற மாத்துக்க. என்னத்த பேச போற? என்னத்த பேச போற? பேசு. இன்னைக்கு என்னத்த நீ பேசி முச்ச கூட போய் பாத்துருவோம். அப்படியா? பாப்போம். இன்னொன்னு தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மற்ற ஆளுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச கூடாது. நீ மத்த டான்ஸ்ல பேசுற மாதிரி ஏன் பேச கூடாது? என் குணம் தெரியாம தெரியல. ஏன் குணம் தெரியாம தெரியறீங்க? எனக்கு 2 குணம் உண்டு. என்ன குணம்? ஒரு குணத்தோட பேசினேன்னா நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். சரி. இன்னொரு குணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவா? இல்ல நக்கி புடுவா? நீனா நக்கி புடுவியா? இல்ல கேக்குறீங்க நாகரிகமா பேசிக்க. நான் நாகரிகமா அதாவதுங்க தப்பா நினைக்கிறாரு. உன்னல் பருகள் நக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பழனி போறோம், பஞ்சாமிர்தம் வாங்குறோம். எப்படி போகுது? எப்படி நல்லா நக்குவீங்களா? வாய்ப்பு கொடுத்து பாரு, அப்பாடி சொல்லிச்சு புடுவேன். வாயை பார்த்தாலே தெரியுதுல. என்ன நீ பேசுற? பேசு. நீ என்ன உனக்கு தெரிஞ்ச நீ பேசி பாரு. அப்படியா? இவ்வளவு பேசுற உனக்கு இல்ல இந்த தரணி வருது தெரிஞ்சு நீ பேக்க தூக்கிட்டு வந்திருக்கனா நீ பெரிய புடிங்கித பாப்போம். இல்ல கேக்குறீல தரணி நீ இங்க வர இந்த அதுக்குள்ள ஒளியிருச்சுடா. அது என்னடா அது? இல்ல இவ்வளவு பேசுறிய நீ பொம்பளை, நீ பேசி என்னத்த நீ இது பண்ண போற? ஆம்பளை பேசினா அனைத்தும் சரித்திரம். அது ஏதோ மோண்ட மாதிரி இருக்கு, போய் பெயிண்ட மாத்திடுவாங்க. ஓமுண்ட நீ போய் அங்கிட்டு போய் இது பண்ணிட்டு வா. சொல்லுங்க. இல்ல இவ்வளவு பேசி நீ என்ன படிச்சிருக்க? நான் +2 முடிச்சிருக்கேங்க. 12வது. ஆமா. ஓரளவுக்கு அறிவுத்திறமை இருக்கு. ஒரு லெவல்ல ஏதோ இருக்குங்க. இருக்கா? ஆமா. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன படிச்சிருக்கீங்க? டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். சும்மா வர கிடையாது. ஆனா கச்சலத்து தெரியாது முண்டை இது டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். முகரே பாரு முகரே. அங்கிட்டு போயா மேலங்கிட்டு. என்ன பேசினா பேசுவியா? பேசுவேன். நான் கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? கேட்டு பாரு பாப்போம். உண்மைதானா? உண்மைதாங்க. அப்ப வந்ததும் வண்டி ஒரு 9 மணிக்கு வந்துருச்சு. சரி. லேசா பௌத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி கம்மாய்க்கு போயிட்டு வந்தேன். போகும்போது அந்த கம்மாய்க்கு தான் போனேன்.
போகும்போது வரிசையா பசுமாடுலாம் நிறைய கட்டி கிடந்துச்சு பின்னாடி. சரி. அந்த பசுமாடை பார்த்ததுனால சின்ன ஒரு யாபத்துல உன்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளுங்க பாக்க. என்ன கேட்கட்டா? ஆனா கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல. கேட்டு பாரியா முதல்ல. பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். இப்படி கிறுக்க முட்டை புல்லு போட்டா உன் வாயிலே பால் இருக்கும். சரி அதை விடு. ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இதுல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? அறிவு கட்ட முண்டம் எல்லாம் பின்னாடிதான் போடும். முண்டம் பெரிய அறிவு கொழுந்து மாதிரி பேசுறாராம். கொஞ்சம் குட்டிக்கு போட்டு தோலை வகுத்துறது என்ன விவரமான வழியா தானே இருக்கு. சரி விடு. அடுத்து விடுறது மாதிரி இல்ல. நீங்க இந்த பெண் பாவாடை கட்டி இருக்கீங்கல்ல? ஆமா. இந்த இது என்ன கலரு? இது ப்ளூ கலர். புழு துணி. புழு கலர் துணி. புழு கலர் துணி. இந்த ஊதா கலர் துணி கட்டி இருக்கீங்கல்ல? ஆமா. பெண்கள் பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? நாடா வேணும். முதல்ல குண்டி வேணும். இல்லாட்டி வலிக்கிட்டு போயிரு. நாடா அந்த வாயில கட்டுவ. சரி அதை விடு. பாவாடை வேணாம்னா நீ லேசா 1.5 பாவாடை எடுத்து கொடு. அதை விட அடுத்ததுக்கு வருவான். கேளுங்க. மூக்கு சிந்த என்ன வேணும்? மூக்கு சிந்ததுக்கு டவல் வேணும். முதல்ல மூக்குல ஓட்ட வேணும். மூக்குல ஆளை பார்த்து டவல் உன் மண்டை. ஆனா உண்மையிலே உன்னை பார்க்க எனக்கு கோவமே இருந்த கோவம் பூரா இறங்கி போச்சு. இந்த மாசத்தை இழுத்து இழுத்து பாதி மாசத்துல அத்தது நீ தாண்டா, வேற யாருமே கிடையாது. யா போயாம நொண்டி பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காது. ஏன் தொட்ட பேச பிடிக்காது. ஏன் உனக்கு தொட்டா பிடிக்காதா? பிடிக்காது. அப்ப தூக்கி போட்டு அமுக்குனா ஓ பொண்டாட்டி போய் அமுக்குங்க. இன்னைக்கு பொண்டாட்டி நீ தாண்டி உன்னையே அமுக்க முடியும். இங்க பாருங்க டான்ஸ் சொல்லி தான் அஸ்து போடுவா. ஓயாம பொண்டாட்டி பொண்டாட்டி மிருந்த கட்டத்து ஓடிக்க போறேன் பாரு. வாவா அத்தியா சும்மா வாங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அங்கறதுல அதுக்கு அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓடுற ஓட்ல உன் பொட்டியை கலட்டி. நான் போற போன சட்டியை கலட்டி போடுவே மாத்துக்க. சட்டியை ஓட மாட்டேன். நீ இருந்தா தான முண்டை போட போற. சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சட்டியில ஓட ஆட்டிட்டு போறீங்க. நான் சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற கேட்டிவில ஓடிட்டு போறேன் மாத்துக்க. பிச்சு பிச்சு அடிச்சு விஜய் ஜீவி. நான் பிச்சு பிச்சு அடிச்சு பாலியேட்டிவ்ல ஓடிட்டு போறேன். உனக்கு குடுக்குற குடுப்புல உங்க ஆத்தா டூல்பாவோட பரட்ட கழிஞ்சு. உனக்கு குடுக்குற குடும்பம் குண்ண குடிக்க அண்ணன் கவி எடுத்து மாத்துக்க. போமா. போயா முதல்ல அங்கிட்டு. போலா. போயா. அங்க இருந்து வந்துட்ட. போட வெண்ண அங்கிட்டு முதல்ல ஃப்ரீ விவ. என்னமா அங்க இருந்து வந்துட்டு சொல்றேன். அப்புறம் மஸ்த புடுங்கறதுக்கு நானா வந்திருக்கேன். பாவம் பச்சை பிள்ளைய நான் என்ன செய்யறது? ஆனந்த ராசி வாரியான்னு சொன்னா லேசா உனக்கு பயம் இருக்குல்ல. அப்ப எதுக்கிட்டே வர்ற நீ? இல்ல கேக்குற உனக்கு 2 கொம்பு ஒரு வாளா இருக்கு. உன்னை பயந்துட்டு நானே ஓடுறதுக்கு. இல்ல நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது. சரியா? பெரியவரை பார்த்து பயந்த ஒரு அளவுக்கு நம்ம ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது. நான் பெரிய ஆளு நினைக்க சொல்ல மாட்டேன். நானும் பெரிய நானும் நினைக்க சொல்ல மாட்டேன். நான் சின்ன ஆளுத்தேன். நானும் சின்ன பிள்ளை தான். நேத்து கூட 850 ரூபாய்க்கு டேப் வாங்கி அளந்து பார்த்தேன். 3 அடிக்கு மேல இல்ல. பார்த்தா தெரியுதுல. நான் சின்ன ஆளுத்தேன். இவ்வளவு வேசில இல்ல. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தெரியுமா? படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கியா? 6th ல இருந்து 8th முடிய இருக்கு. 8வது வரைக்கும் இருக்கு. ஆமா இருக்கு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க பார்க்கலாம். வெளிநாட்டு கேள்விலாம் கேட்க மாட்டேன். கேளுங்க. பாவம் பச்சை பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி உனக்காகத்தான் நான் சின்ன கேள்வியா கேட்கிறேன். என் பேர் எடுத்துக்குங்க. சரி. ஆனந்தராஜ். இந்த ஆனந்தராஜை பிரிச்செழுதுங்க பாப்போம். ஆனந்த பிளஸ் ராஜ் ஆனந்தராஜ். ஆகா நல்லா தானே படிச்சிருக்கிய. அதே மாதிரி இங்க மிருதங்க வாசிக்க கூடிய ஒரு பேரு பொன்னுமணி. அந்த பொன்னுமணியை பிரிச்செழுதுங்க. பொண்ணு பிளஸ் மணி பொன்னுமணி. ஆகா நல்லா படிச்சிருக்கியா. ஆல்ரவுண்ட் வாசிக்கிற ஒரு பேரு தண்டீஸ்வரன். அந்த தண்டீஸ்வரனை பிரிச்செழுதுங்க. தண்டி பிளஸ் ஈஸ்வரன் தண்டீஸ்வரன். அப்புறம் என்ன நல்லா பிரிச்சு எழுதிட்டீங்க. இப்ப ஊர் பேருக்கு வருவான். கேளுங்க. நம்ம ஊர் பேரு சிக்கந்தர் சாவடி. இந்த சிக்கந்தர் சாவடியை பிரிச்சு எழுதுங்க. எப்படி சிக்கனந்தர்? மூஞ்சி பேசிடி என்னடி? ஓய் நான் கேனடிக்கு தெரியாதனால நான் கேட்க தான் செஞ்சேன். சண்டையில உச்சாரோ முச்சா சொச்சாது முடிச்சு முடிக்கிற சாவடி சிக்கந்தர் சாவடி. சிக்கந்தர் சாவடி. அதே போல நம்ம வரும்போது வந்தோம்ல. என்ன? மதுரை தாண்டி வரும்போது மாட்டு தாவணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஆமா பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஆமா அந்த மாட்டு தாவணியை பிரிச்சு மாட்டு பிளஸ் தாவணி மாட்டு தாவணி. ஆரப்பாளையத்தை பிரிச்சு எழுதுங்க. ஆர பிளஸ் பாளையம் ஆரப்பாளையம். பெரியார் நிலையத்தை பிரிச்சு. பெரியார் பிளஸ் நிலையம் பெரியார் நிலையம். ஆகா அருமையா சொல்லிட்டீங்க. நல்லா படிச்சிருக்கு. அதே போல இதுக்கு பக்கத்து ஊர் தான் அருமையான ஒரு சிறப்பான ஒரு கிராமம். என்ன கிராமம்? மிகப்பெரிய சினிமா டைரக்டர். அது என்ன ஊரியாது? மரியாதைக்குரிய அண்ணன் சங்கிலிமுறி இருக்கக்கூடிய ஒரு ஊர். நான் அடுத்த மாசம் அவர் படத்துல நடிக்கிறேன். அந்த படத்துக்கு பேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் வந்து பொதும்பு. அந்த பொதும்பை பிரிச்சு எழுதுங்க பார்ப்போம். பொது பிளஸ் என்ன சொன்னா? பொது பிளஸ் அதுக்கப்புறம் நீ செய்யறது. அதுக்கு பொது பிளஸ் ஊம்பு என்ன சொல்ற? இங்க வாடா புள்ளோ. நான் கேக்குறத பாருங்க. நல்லா கவனிச்சுக்க. தாய்மார்களா இருக்காங்கன்னு சொல்லி வாயை சுருட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். சரியா? இந்த இப்படிதான் ஏட உடம்ப கேள்வி கேட்டு போன மேல சண்டை வந்தது. இதுதான் பிரச்சனையே. திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டு நீ இது பண்றேன்னா அப்புறம் பாத்துக்க சொல்லிவிட்டேன். மைக்க தூக்கி ஒரே ஒரு மண்டையை உடைச்சே போடுவேன். என்ன மசத்துக்கு வர்ற? இல்ல நீ என்ன மசத்துக்கு நீ கேக்குற? எல்லாம் தெரியும். எதை கேட்கணுமோ அதை தானே கேட்கணும். உன்னை திருப்போணத்து மேலே வச்சு
பாவடையை நீ கிழிக்காம விட மாட்டே வாடி காலத்தின் எழுத்து புரியுதா இன்னைக்கு விடுறது இல்ல ஆனா உங்களுக்கு என்ன டயாச்சு நாடகத்தை 8 மணி வரைக்கும் கூட நடத்துவான் கட்டி தாங்க நீங்க என்ன பாவம் உனக்கு இனிமேல் தாண்டி இருக்கு வாடியே போயிட்டு வா உன் பாவடை கூட கழட்டிட்டு கூட முண்டமா நீ வந்துகிட்டே இரு இன்னைக்கு மாமா நான் சரி பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மளை பெத்தெடுத்தது ஒரு தாய் ஒரு பொம்பளை என் கூட பிறந்தது 1க்கு 2 பொம்பளை உன் தங்கச்சி ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு குழந்தை பிறந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அதனால பெண்களை என்னைக்குமே நான் மதிக்கலாம்னு நினைச்சேன் அவ குணத்தை அவ காட்டுறா அவளை விடுறது மாதிரி இல்ல நம்ம குணத்தை நம்ம காட்டுவோம் புடிங்க வாத்தியார போட்ட முள்ள அடி தங்க நிறம் கொண்ட புள்ள அடி தை மாசம் பொறக்கட்டுண்டி அடி தை மாசம் பொறக்கட்டுண்டி உனக்கு தாலி ஒண்ணு தரணி கொண்டு வாரே அடி தாய் மாமே மகளே நானும் சொல்றேன் அப்பல வருதுல நானும் சொல்றேன் அப்பல வருது தாய்மான மகளே அடி தளர்ச்சியான கொடிய அடி தாய் மாம மகளே அடி தளர்ச்சியான ஒடிய தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் கொண்ட உள்ள தாமணி போட்ட புள்ள தங்க போல வந்த புள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் கொண்ட உள்ள தை மாசம் பொறக்கட்டுண்டி தாலி கொண்டு வாரே தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடி தாய் மாமே மகளே தளர்ச்சியான சேர்ந்து வாழ்ந்தாலே கோடி நண்பன் இருக்காங்க சரி போ ஒரு வாட்டி தானே போமா கிட்ட சாமி போறேன் விடுமா தாவணி போட்ட உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் கொண்ட உள்ள தை மாசம் பொறக்கட்டுண்டி தாலி ஒண்ணு கொண்டு வாரே தாய் மாமே மகளே தளர்ச்சியான ஒளி தாய் மாமே மகளே என்னடி நான் எங்க தவிர நீ ஏண்டி குளிக்கல வந்த தவற மாதிரி தவிர பாவடை கலந்து ஓசில படம் பார்க்கலான்னு பாக்குறேன் என்ன நீ மஸ்த புடுக்குறதுக்கா நீ வந்திருக்க 4000 ஓவா சம்பளம் கேக்குறே இல்ல அதுக்கு 100 ரூபாய் குறைச்சு கொடுத்தா வேணும் மட்டும் 80 சுத்துற நேரம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது நல்ல மேடை ஒண்ணும் இல்ல நல்ல மேடை தான் டைம் ஆயிருச்சு டக்குன்னு ஆடுன்னு காலை தூக்கு அப்பதான் எனக்குலாம் ஆட்டம் வரும் தாவணி போட்ட உள்ள தங்க நிறம் கொண்ட உள்ள தை மாசம் பொறக்கட்டுண்டி தாலி ஒண்ணு கொண்டு வாரே தாய் மாமே மகளே என்னைய ஒட்டவே மாட்டேங்குது எனக்கு சம்பளம் கூட வேணாம் லேசா ஒட்ட சொல்லுங்க நானும் கம்மாயில கெளுத்தி மீனை பிடிச்சிருக்கேன் கெண்டை மீனை பிடிச்சிருக்கேன் அதை விட சுறா மீனெல்லாம் கடல்ல போய் பிடிச்சிருக்கேன் ஆனா கடைசியில இந்த சூம்ப குண்டியை என்னால தொட முடியும் அது என்னங்கிற தங்கம் உனக்கு ஏத்த சிங்கம்
அது என்ன ஆட்டம்? 145 நாடுனா எனக்கு ஊர்ல காசு கொடுப்பாங்க. நீ ஆடுனா உடம்போலியே வரும். இந்த பிள்ளை இப்படி விடக்கூடாது, தனித்தனியா பிடிப்போம். பிரிச்சு சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. போச்சு தப்ப சரி. நீங்க ஆடினீங்கன்னா எங்க ஆட்டத்தை நாங்க குறைச்சிருவோம். நீங்க அமைதியா இருந்தா தான் எங்க ஆட்டத்தை நாங்க ஆட முடியும். இந்த பிள்ளைய மாமா இவ்வளவு வேச்சு பேசினால தனித்தனியா புடிச்சு இன்னைக்கு விடக்கூடாது. ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீ மரத்துல ஏறி நல்லா வித்த காட்டு. அந்த புள்ள பாப்பா என்ன பண்ணாலும் பாப்பா. வாத்தியார் வேற வந்திருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு தானே எல்லாமே பண்ணிட்ட. நீ வேற நம்ம வாத்தியார், நம்ம பச்சை புள்ள மாதிரி நம்ம வாத்தியார் எதுனா கடிக்குவாங்க. அடியா நான் பாத்துக்கிறேன். ஆனா எங்கேயும் நீ விட்டு கொடுத்துறாங்க ஐயா. உனக்கு நான் இருக்கு மாப்ள. உன என்ன நிலைமைக்கு ஆக்குறேன் மட்டும் பாரு. அப்படிதான் சொல்லுவாங்க. கொண்டு போய் முக்கரோட்ல பாட்டிடாதேப்பா. கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலந்துடனே இன்னைக்கு கலங்குதம்மா தரணி என் மனசு. அந்த கடலுக்குள்ள ஓரத்தில ஓங்கி ஓங்கி கத்தாத மோத்திரம் வந்துரும் சொன்னா கேட்க மாட்டான். இந்த பையன் இருக்குல்ல, நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு கேக்குறேன். வருமா அந்த கடலுக்குள்ள ஓரத்தில தம்பி சொல்லுப்பா அண்ணே. அந்த டான்ஸ்கார பிள்ளை வர சொல்றா. நீ யாரா? உங்கள கண்ணை முடிச்சு பார்க்க சொல்லுங்க. டான்ஸ்கார பிள்ளைனா இருங்கய்யா, இதெல்லாம் செக் பண்ணுவான். ஆனா உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த முடியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். டான்ஸ்கார பிள்ளை மேடம், நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்கிற மாட்டீங்களே. இது உங்களுக்கு உண்மையிலே ஒரிஜினல் முடிதானா? கேக்குறேன். தெரிஞ்சுக்கலாம். இல்ல இவ்வளவு இது வச்சிருக்கீங்களே. ஒரு சில டான்ஸ்கார பிள்ளைய பாத்தீங்கன்னா இந்த கொண்ட மாதிரி போட்டு வருங்க. ஒவ்வொரு ஆளும் எப்படி சுருக்கமா போட்டு வருவாங்க. நீங்க இப்படியே ஒன்னோட பிரிகேரா வந்திருக்கீங்களே. உங்களுக்கு உண்மையிலே ஒரிஜினல் முடிதானா? சத்தியமா? நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்கிற மாட்டீங்களே. உங்களுக்கு மண்டையிலே இவ்வளவு முடி இருக்கு. அதனால எப்படி தெரியுமா, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசிருக்கு வேறு உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் இல்ல அங்க என்ன இருக்கு? நல்ல இட ஓட்டு எத்தனை இதில் தெராசுல இட ஓட்டு பார்த்தாலும் இந்த குண்டி 3 கிலோ இருக்காது. திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கிறேன்.
கூப்பிடுறியாமா பாடுறீங்க ஆமா இல்லடே அப்படின்னு விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்படின்னு விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஓ வாய் என்ன வாய், இனிமேலும் வாய் ஒடுக்கணும் நீ, சரியா? எதையுமே என்ன இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? கரண்ட் கம்பியில ஏறி நடக்க சொன்னாலும் நடப்பேன். அடேங்கப்பா, கரியிற முண்டா நடப்பேன். காக்கா கருகுன மாதிரி கரியுது பாத்துக்க. கரண்ட் கம்பியில நடப்பாரு பெரிய சர்க்கோஸ்கார ஓனர் இவே. என்ன பெரிய ஆளை பாரு. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியின்னு வந்து விட்டாச்சுங்க. என்ன செஞ்சு கால அந்த பிள்ளை மறுபடியும் தூக்க சொல்லுங்க. அந்த பிள்ளை இல்லங்கய்யா, நீங்க அந்த பிள்ளை தூக்குனது கவனிச்சீங்களா இல்லையா? இந்த பிள்ளை தூக்குனது இது வருது. நான் இங்க தூக்குறேன், இப்ப தூக்கணும் பாப்பமா. சின்ன சின்ன முருகையா சிங்கார வேலன கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வண்டி வேலன. அதே போல தூக்கணும். என்ன பாட்டு மறந்து வச்சா? பாட்டு மறந்துருச்சு. இங்க இதுக்கு வந்த பாடு. இந்த திமிரு தானே ஆகக்கூடாதுன்ற. இங்க ஊருக்கு எதுக்கு வந்து கேட்டேன். இல்ல இந்த திமிரு தானே உனக்கு ஆகக்கூடாதுன்ற. முகரைய பாரு, முகரை ஆளு மண்டி எப்படி தெரியுமா? ஆமா குத்துறின்னு சொல்லிப்புட்டு குத்தாம தான் போனீங்களே ராசாவே. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடிடுச்சு. குடுங்குச்சு. நீ ஆடுற என்ன சும்மாவா ஆடுறாங்க? நான் கொண்டு போய் ஒண்ணு ஆடுறேன். நான் வேற மாதிரி தான் விடுவேன். ஆடு அது மாத்திரம் ஒத்துக்குறமா. என்ன அந்த பல்ட்டி வரல? என்ன நீ வாங்கடா, இதே வாங்க. இல்ல அந்த பல்ட்டி பாயில என்ன? அந்த பல்ட்டி எல்லாம் அடிக்கணும்னு வச்சுக்க. அப்படியா? எங்க அண்ணன் 6 வயசு போய் அடிப்பேன், அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடேங்கப்பா. இப்ப நான் செஞ்சேன் பாரு, மொட்டை குத்து. எங்க அது செய்வா? அது மாத்திரம் பத்தி இந்த பிள்ளையை கட்டினவன்லாம் கொடுத்து வச்சவன். அவன் வாட்டுக்கு 70 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டு படுத்தா போதும். முண்டை இவளே அவனை சென்னை ஆக்கிடுவா. பரவாயில்ல, நல்லா வேற எல்லாம் பேசுறீங்க. தப்பிச்சிட்ட. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும், அதனால கிட்டத்துல வாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. சும்மா வாங்க. உனக்கு டைம் என்ன உனக்கு பொறுக்கலையா? அதுக்குள்ள இரு, இப்பதான் அடுப்பு பத்த வைக்கிறேன். சட்டியை சாச்சிடா சாமி. எங்க பெரியப்பா பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க. பரவாயில்ல, டக்குனு பண்ணுங்க. டைம் ஆச்சு சொல்லிட்டு இருக்கல. வாடிய போ குடல வந்து அப்புறம். பரவாயில்ல, அத்தாலும் பரவாயில்ல. நாளை கழிச்சு நீ தானே வர்ற. அன்னைக்கு வா, உன் குறைச்சியா கையை ஒடிக்க விட மாட்டேங்க. வா சரி, டக்குனு பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணியா. ஒரு நிமிஷம். டைம் ஆயிடுச்சியா? ஆமா, அவங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க சொல்லி தானே பாடம். இப்ப வந்தேனாத்தையும் போகும்போது உனக்கு இதுல பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல உனக்கு 2 உளுந்தோட வாங்கி தருவேன். வேணா, அது நீங்களே வச்சுக்கோங்க.
வாழ்க்கையில பொம்பளை பிள்ளைய தொடுறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு ஒரு டான்ஸ் பிடிச்சி வாங்குறானே அதை நீ கேட்க மாட்டீங்களா? அது தொழில் சேவை. பரவாயில்ல பண்ணுங்க. உங்களை பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கிட்டத்துல வரையில உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு பார்த்தா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் சபக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து மடிக்குது சாமந்தி பூ வெடிக்குது ஆனந்தராக மணக்குது ஆசையில் மனசு கணக்குது வட்டம் ஒரு எட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் ஆலமில மேலிருந்து அடுத்த சென்றலை போல் நூலுடைய தேர்ந்தெடுத்து நூறுவதை நான் சொல்லவா. ஆயிரத்தின் மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் இடையிலிருந்து எட்டுகின்ற தென்றலை போல் இருப்புள் விழுந்து சீரத்தான் இந்த சிங்கார பூங்குயிலே வானுல பூவில் வாசலே மஞ்சள் மயிலே. அரணி பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. ஆனந்த நினைச்சு கண்ணம் ஜவக்குது சும்மா சும்மா. தாகம் பொண்ணு தாமரை பூ தேகம் எங்கும் கொதிக்குது